ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு நாம் தயார் செய்து கொள்வோம். We will all sit in front of Sri Mataji's photograph and prepare ourselves for today's meditation. We will all now collectively bow down to Sri Mataji, raise the Kundalini and put ourselves to Bandhan. நாம் கூட்டாக ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி குண்டலினியை உயர்த்தி பந்தன் செய்து கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைக்கு இந்த தியானத்தை துவங்குவதற்கு தயவு செய்து தங்கள் அனுமதியை தாருங்கள் தாயே. Mother, please grant us the permission to start today's meditation session. We can keep the right hand on our heart, left hand to Sri Mataji. நம்மளுடைய வலது உள்ளங்கையை இதயத்தில் வைத்துக் கொள்ளலாம். தாயே, தயவு செய்து எனது இதயத்துள் வாருங்கள். தாயே, எனது இதயத்தை தூய்மைப்படுத்த அனுமதி தாருங்கள். தங்களது மலர் பாதங்கள் எங்கள் இதயத்தை அலங்கரிக்கட்டும். தங்களது திருப்பாதங்களை பூஜிக்க அனுமதி தாருங்கள். நான் போலியான மாயையில் கட்டுப்படாமல் இருக்க அருள் புரியுங்கள். உலக மாயையிலிருந்து என்னை விடுவித்து உண்மையின் பக்கம் நிலைபெறச் செய்யுங்கள். எனக்குள்ளிருக்கும் ஆரவாரத்தையும் ஆர்ப்பரிப்பையும் நீக்குங்கள். தாயே, தங்களது திருப்பாதங்களில் ஆனந்தத்தை அனுபவிக்க அருள் புரியுங்கள். தங்களது பரம பவித்திரமான திருப்பாதங்களை எனது இதயத்தில் தரிசிக்க அனுமதி தாருங்கள். We'll say a short prayer to our mother. Mother, please come in my heart. Let me clean my heart so that you are there. Put your feet into my heart. Let your feet be worshipped in my heart. Let me not be in delusion. Take me away from illusions. Keep me in reality. Take away the sheen of superficiality. Let me enjoy your feet in my heart. Let me see your feet in my heart. Let us keep both the palms towards Sri Mataji. Attention in the Sahasrara. நாம் இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருப்போம். இப்பொழுது நாம் 3 மகா மந்திரங்களை பாடல் ரீதியாக பாடுவோம். பிறகு கணேச மந்திரத்தை உச்சரிப்போம். We will now sing the 3 great Maha Mantras followed by the Ganesha Mantra. Saraswati
இப்பொழுது நாம் சமநிலை செய்து கொள்வோம். We will now do balancing. Let's keep both the palm on Mother Earth. இரு உள்ளங்கைகளையும் பூமி மாதா மேல் வைத்துக் கொள்வோம். பூமி தாயே, தயவு செய்து எனக்குள் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் முற்றிலும் வெளியெடுத்து விடுங்கள் தாயே. என் சூட்சும சரீரத்தை சமநிலைப்படுத்துங்கள் தாயே. Mother Earth, please completely cleanse my subtle system. Please balance my subtle system. Please suck away all the negativities from my subtle system. இப்பொழுது நாம் இடது நாடியை சுத்திகரிப்போம். இடது உள்ளங்கையை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி வைத்துக்கொண்டு வலது உள்ளங்கையை பூமி தாயில் வைத்துக்கொண்டு நாம் மிக பணிவுடன், தாயே, தயவு செய்து என்னுடைய இடா நாடியை முழுமையாக சுத்திகரியுங்கள் தாயே. என் இடது நாடியில் இருக்கும் அனைத்து எதிர்மறை சக்திகளையும் முற்றிலும் வெளியெடுத்து பூமி தாய்க்கு செலுத்தி விடுங்கள் தாய். Shri Mataji, please completely cleanse my Ida Nadi. Please take away all the past thoughts affecting my balance. Please purify my left side channel. We'll now cleanse the right side channel. Take the right hand, keeping towards Shri Mataji's photograph. Left hand pointing towards the sky. Shri Mataji, please completely cool down my right side channel. வலது உள்ளங்கையை ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்தை நோக்கி வைத்துக்கொண்டு இடது உள்ளங்கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக்கொண்டு, ஸ்ரீ மாதாஜி, தயவுசெய்து என்னுடைய பிங்கள நாடியை முழுமையாக சுத்திகரிங்கள் தாயே. வருங்கால எண்ணத்தை முற்றிலும் வெளியெடுத்து விடுங்கள் தாய். என் வலது நாடியை குளிர செய்யுங்கள் தாயே. Shri Mataji, please cool down my right side channel. Please cool down my right side channel. Please give me a thoughtless state. Please take away all the thoughts, all the futuristic excessive plannings. Now both the palms towards Shri Mataji. Attention on the Sushumna Nadi. இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்துக்கொண்டு கவனத்தை மைய நாடியான சுஷும்னா நாடியில் வைத்திருப்போம். உச்சந்தலையில் கவனத்தை வைத்திருந்து, Shri Mataji, please completely cleanse my central channel, Sushumna Nadi. Please always keep me in balance, always in the center. தாயே, தயவுசெய்து எப்பொழுதும் என்னை சமநிலையில் வைத்திருங்கள் தாயே. என் மைய நாடியான சுஷும்னா நாடியை
முழுமையாக சுத்திகரியுங்கள். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் பயகாயத்தயா என்ற மராத்தி பஜனை கேட்கலாம். தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடலாம். தெரியாதவர்கள் தலை உச்சியில் கவனத்தை வைத்து கேட்கலாம். We will now listen to bhajan Bayakayataya. Those who know the bhajan can sing along. Those who do not know the bhajan can keep your attention on top of your head and listen to the bhajan. भयकायतया प्रभुजाचा रे, भयकायतया प्रभुजाचा रे, भयकायतया प्रभुजाचा रे, भयकायतया प्रभुजाचा रे.
நமது கவனத்தை மூலாதார சக்கரத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் கணேச தத்துவத்தை நிலைபெறச் செய்து பூரண ஞானம் பெற வழிநடத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி, please grant us Ganesha principle and guide us to get complete wisdom. Now we will keep our attention at Mooladhara. We will recite Sri Gauri Kundalini Mata mantra. Om Tvameva Sakshat Sri Gauri Kundalini Mata Sakshat Sri Adi Shakti Mataji Sri Nirmala Devyai Namo Namah. நமது கவனம் ஸ்வதிஷ்டான சக்கரம். Please keep our attention in Swadhisthana Chakra. We will recite Brahmadeva Saraswati. Om Tvameva Sakshat Sri Brahmadeva Saraswati Sakshat Sri Adi Shakti Mataji Sri Nirmala Devyai Namo Namah. கவனம் இடது ஸ்வதிஷ்டான சக்கரம். Please take your attention towards the left ஸ்வதிஷ்டானா. தாயே, எங்களுக்கு சுத்த இச்சையை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, please bless us with சுத்த இச்சா. கவனம் வலது ஸ்வதிஷ்டான சக்கரம். Attention at right ஸ்வதிஷ்டானா. We will recite Sri Siddha Nirodhini Sakshat. Om Tvameva Sakshat Sri Siddha Nirodhini Sakshat Sri Adi Shakti Mataji Sri Nirmala Devyai Namo Namah. Shri Mataji, please purify our attention and also control our attention. கவனம் நாபி சக்கரம். தாயே, தாங்களே லக்ஷ்மி நாராயணனாக இருந்து எங்களுக்கு சமநிலை கொடுத்து அமைதியை தாருங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் bless us with inner peace. நமது வலது கையை நாபி சக்கரத்திற்கு மேல் பகுதி பவசக்கராவில் வைத்துக்கொள்ளவும்.
Please keep right hand on the bottom of sternum bone. Sri Mataji, please enlighten within us the 10 Guru principle. நாபி சக்கரத்தை ஒருமுறம் சுற்றி வந்து கவனத்தின் மூலம் குருமார்களை தியானிப்போம். கவனம் இடது அனகாத சக்கரம் இதயத்தில் வைத்துக்கொள்ளவும். நமது வலது கை இதயத்தில் வைத்துக்கொள்ளவும். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் என்லைட்டன் அண்ட் பியூரிஃபை அவர் அட்டென்ஷன். கவனம் விஷுந்தி சக்கரத்தில் நிறுத்துவோம். தாயே, விராட்டாவின் அங்கமாக இருக்க அருள் புரியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் bless us to be part and parcel of Virata. கவனம் ஆக்ஞா சக்கரத்தில் நிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி, we forgive everyone including ourselves. Recite Jesus, Sri Jesus, Mary Mata. Om Tvameva Sakshat Sri Jesus, Mary Mata Sakshat Sri Adi Shakti Mataji Sri Nirmala Devyai Namo Namaha. கவனம் சகஸ்ராரத்தில் நிறுத்திக் கொள்வோம். இங்கு ஸ்ரீ நிர்விச்சார மந்திரம் கூறி தியானத்தில் இருப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விச்சார சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவ்யை நமோ நமः. கவனத்தை மெதுவாக சற்று மேலே உயர்த்தி ஸ்ரீ நிர்விகல்பா மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா மந்திரம் ஒரு முறை கூறி தியானத்தில் இருப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
श्री निर्मला देव्यै नमो नमः। Further, we will raise our attention to the higher plane. நமது கவனத்தை சற்று மேலே உயர்த்தி வைத்துக்கொண்டு நிரானந்தாம் ஸ்ரீ நிரானந்தா மந்திரம் ஒரு முறை கூறுவோம். கூறி தியானத்தில் இருப்போம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிரானந்தா சாக்ஷாத் श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री माताजी இந்த பரமானந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றிகள் தாய். ஜெய் ஸ்ரீ மாதா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் 1988 ஆண்டு குரு பூஜையின் போது ஸ்ரீ மாதாஜி ஆற்றிய உரையை கேட்க உள்ளோம். இந்த சொற்பொழிவில் ஸ்ரீ மாதாஜி கூறிய கருத்தின் ஒரு சிறிய மொழிபெயர்ப்பு. குரு தத்துவம் ஈர்ப்பு சக்தி கொண்டது. அவ்வாறு குரு தத்துவம் மலர்ந்த ஒருவர் எப்பொழுதும் கண்ணியமாக நடந்து கொள்வார். மேலோட்டமான விஷயங்களிலும் உலக மாயையிலும் கரைந்து விடாமல் எப்பொழுதும் ஞானத்துடனும் உள்ளார்ந்த
அன்புடனும் இருப்பார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நமது கவனத்தை சஹஸ்திராரத்தில் வைத்து ஸ்ரீ மாதாஜியின் சொற்பொழிவை கேட்போம். Let's keep our attention on our Sahasrara and listen to Shri Mataji's speech. Today we have all gathered here for worshipping your Guru. As you know that the principle of Guru resides in the void. This is the principle which gives you balance, which gives you the gravity. The gravity that we have in the Mother Earth is expressed through your Guru principle. The first point of gravity is that you should have a personality, a character, and a temperament that people would see that you are a personality who doesn't get dissolved into worldly things. Is a personality which doesn't get ruined by the skirmishes of life. Is the personality of a Guru which sits down deep into his being and is not easily disturbed or dissolved by any solvent whatsoever. This is the first principle of the Guru, is the gravity. As I told you, it is something which cannot be dissolved into anything. It settles very deep down into a personality. So it doesn't float in the water. Now you see, in the countries which are developed very much, we think that we have a very great power of individual attainment. That individually we are absolutely free, we can do whatever we like. And that's why individual freedom becomes the goal of all democratic countries, neglecting the collective. Of course, individual is important and it has to become all right to nourish the collective. But if the individual does not have the gravity, then they float on the surface. And anything can impress them. That's why we find today people get impressed by fashions. By fashions which by no logical reason are good for your health, for your wisdom. No fashion is good for your health.
nor for your development as a personality. Sometimes you look so odd with it, so funny, so stupid. Then they ask you a question, what's wrong in becoming stupid? What's wrong in becoming foolish? The reason is you have an individual freedom, but your personality has not grown. Your personality is zero. You have no personality left. You cannot decide anything for yourself. Whatever is the fashion, you just run after. Is the situation of the Western countries, but in the countries like India now, they are also in some sort of a craze, because they have to still pass through the so-called affluence that you have. So they'll take to the crazes, like supposing somebody sees a very beautiful carpet with someone, then all rush to buy the carpet. They'll do anything for getting things to themselves. So they turn towards materialism also in the same way as you people turn to fashions. The individuality is alright up to a point, but then it becomes a madness. Especially in the West, the personality is so low, is so missing, that any entrepreneur can develop any craze, any name, and everybody runs after that and is impressed. Like a stupid fellow can call himself by some name. Say he can call himself by some funny name. Now say poison, as he says. Now to everyone, to buy poison is a very great thing, because it is by some stupid man who has taken a name, and so everybody must buy that. It is nothing special about it. It is nothing special. It is nothing remarkable. It is nothing that will make you something great. But people will buy that particular make because it has a brand which everybody will accept. Oh, it's from that particular brand. And it's such a madness about it. Then comes to the anything from hairstyle up to your foot style, to your neck style, to your nail style, to your eyebrow style. I mean anything, any stupid thing that you could do to your body is available, and people take to it because they have no gravity in them. The persons who have gravity do not take to such changes. First logically they try to know if this change is good or not. But only because it's a change, it's a craze, it's a fashion, they do not take. This is one of the signs of gravity in a person, that he doesn't float on the ground like straws, but he stays like a beautiful pearl in the deep shores of understanding. So those who are today here to worship the Guru, they have to worship their own Guru within themselves, and have to understand that first thing and foremost thing is that we must have gravity in development. You do not need education for that, university education. You need not read books, you need not do anything. Only thing is that you have to have your value system corrected. When your value system is corrected, you understand what is good for the society, what is good for it. For example, if it's a lotus flower, it will never emit filth and dirt. The fragrance will be always there. If it is a rose or any other fragrant thing, it will emit fragrance only.
it cannot emit something that is filthy. Now those who think they are gurus and have achieved that gravity will never write something which is ugly, say something which is dirty, will never use their mind to appreciate anything that is filthy and wrong. This is the second sign of your value system. In your value system, you have to first of all understand what is auspiciousness, what is divine beauty, and what is morality of the spirit. These three things are to be realized and are to be part and parcel of your being, so that when people see you, they should say, here is a person we can see who has that gravity. Here is the person who has that beauty. It acts inside, outside. A person who has that sobriety inside dresses up in a sober way. He doesn't dress up to impress others or just to show off or to hide something or to expose something, but just to respect his body, he dresses up. When he talks to others, he talks wisdom. He doesn't talk frivolous things, useless things, and things which are of very baser level. In his own enterprises, I would say, he has a kind of a decency and a decorum. Like a person tries to become an expert. A person who worships his guru tries to be an expert in his work. Like supposing there's a person who is an engineer. He doesn't care for money. He doesn't care for fame. He doesn't care for applauses from others. What he cares is, does he really understand his subject matter? It won't be mediocrity. Musician has to be perfectly a musician. Artist has to be a perfect artist. He does not use the general methods of expertise, but his spirit, the guidance of his spirit, he tries to improve. Like there's a poet, he tries to improve his poetry on the level of his spirit, but not on the level of money. Because normally people would write things just to please the majority of the people so they can sell their books, or something filthy, which is not benevolent to the society, not to the name of the writer. They don't mind. They become shameless about it. So, not that the Guru himself has the value system, but through his lifestyle, through his own preachings, through his own behavior, he radiates gravity to others. He radiates gravity to others. So it builds up our value system of a balance. But it does not mean that if somebody wants to become an expert on one subject, then he neglects the other side. It's in balance. It has to be in balance. A person, say for example, who is a musician and cannot understand painting, he is not an artist. Supposing you are an artist and still you do not understand Sahaja Yoga, then you are not a yogi. So if you start from the central point of your spirit, you will be surprised that the knowledge that you receive
or whatever you give is absolutely integrated and radiates from one point. So in every way you become an expert. In any subject you become an expert. Anybody asks you a question, you know everything. But in that you know what is worthless and what is of worth. You try to understand what is important. You know, you give up whatever is worthless, and you would not like to know the names of different alcohols. You don't want to be expert in that. You don't want to be an expert of knowing all the names of all the carpet styles. You may not like to know all the varieties of saris. You may not like to know all the names of all the cameras. You may know, but need not feel that you do not. But whatever is important for the gravity of a personality, you will know. So, if you want to make it simple, you can know about auspiciousness. What is auspicious? You will know about fair play. What is a fair play towards others? You will know about what is justice in the eyes of God. You will know about the divine music that elevates your Kundalini. So as a result of this gravity, you get discrimination. That you know what is your personality and what is the water surrounding you. You know how to discriminate. And this discrimination is also actually innately comes from your Guru principle. But once this Guru principle goes into a bizarre state or into some sort of a turmoil or confusion, by so many other things, like you have a wrong Guru, you have a false Guru, you have false ideas, you follow false doctrines, you follow false theories, or you follow false books, then this goes bizarre. As a result of that, you develop Ekadasha Rudra on top of your head. Also, in case when you have problems of not temperate and moderate life, if you are an extremist, if you work too hard or you don't work at all, or if you only go on projecting yourself into one side and not paying attention to the other side of your life, with all these imbalances, physical, mental, emotional and spiritual, you develop problems of your Guru principle. As a result, you develop this Ekadasha Rudra, which is the beginning of your destruction. So how important it is to look after your Guru principle, you can see that most of the diseases are caused by this principle when neglected, and ultimately they reach their heights when it reaches the state of Ekadasha. Now, as realized souls, you have crossed the day. You have come out of your Sastara. You have transcended all those things through your Brahmanadi, but that does not mean that you have developed that gravity. You have now achieved a state. If a flower is there and you put the flower on the water, it will float. But when it becomes the fruit and matures, then you put it in the water, it does not float. It goes deep down. It doesn't get dissolved. It keeps its own identity.
That is what is to be done now, that you have to become the fruits of surgery. Fruits of surgery. Blossom time is over now, you have to become fruits. And people who see you should know that you have no imbalances at all. You are the people with special gravity. So when you talk to people, when you have any kind of Sahaja Yoga program, you do not behave in a childish manner or stupid manner. I am seeing people sitting before me raising their kundalini. It's stupid. Or giving bandhan to themselves is stupid. So even coming to in the Sahaja Yoga, one can have that kind of a stupid behavior or behavior without gravity. Even after coming to Sahaja Yoga, if you have the same style as you had before, then you have to grow, mature, you have to become still the fruit. And that is the sign that you become really the Guru principle. It is important that we have to know the gravity of the Mother Earth, how she revolves with such a tremendous speed, holding all of us together to her heart, and then she emits her beautiful divine love through the various beauties that are surrounding us. Now we can see for us. Especially when I see the big mountains, I feel they are like great saints sitting and meditating here. But they are the only ones who can catch the Guru principle emitted by the sea. As you know, the sea is the Guru principle. And they are so high that they can catch the Guru principle. So despite the fact you have that gravity, you are people of very high standards. And you are beyond any temptations, any stupid ideas, or any ideas that can pervert or spoil others. You stand above everybody else, stalwarts. As we had very great people on this earth, I have given you the names. As we said, there have been 10 gurus, starting from Adinath. We had Confucius, we had Socrates, and later on we had Abraham, Moses, and also up to Shirdi Sainath we had about 10 great gurus. Now we have so many here sitting down. They are all gurus and they have to behave like gurus and have to do the job of the 8 gurus. And this is what today we have to see if we can develop that gravity within ourselves and understanding within ourselves. When that peace resides within you, the joy of becoming Sahajogis will be really felt, will be really understood, and will be enjoyed by all of you. May God bless you. தொடர்ந்து நாம் தியானத்தில் இருக்கலாம். Let us be in meditation for some time.
Let us all prepare for the Aarti. நாம் ஆர்த்தி செய்வதற்கு தயார் செய்து கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவரும் எழுந்து கொள்ளலாம் ஆர்த்தி செய்வதற்கு. Let us all stand up for ஆர்த்தி. सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको माँ, सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला माँ, कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना माँ, सबको दुआ देना,
सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। संत जनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर दुख से दूर करना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो य सके जो सेवा, हो य सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी, श्री निर्मला देव्यै नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी,
Shri Nirmala Devi Namo Namaha. Shri Nirmala Devi Namo Namaha. Shri Nirmala Devi Namo Namaha. बोलो श्री आदि शक्ति माता जी, श्री निर्मला देवी की जय. Let us all bow down to Shri Mataji and then be in meditation for some time. நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம். Shri Mataji, we thank you very much for giving us this collective meditation session today. Shri Mataji, இன்றைக்கு இந்த கூட்டு தியானத்தை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி, இந்த கொடிய நோயான கொரோனா நோய் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் பாண்டிச்சேரியிலும் மற்றும் இந்திய அளவிலும் உலக அளவில் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கின்றது. இதனால்
மக்கள்களுக்கு மிக கடினமான வாழ்க்கை அமைந்துள்ளது. தயவு செய்து தங்கள் ஆசீர்வாதத்தை அளித்து இந்த கொடிய நோயிலிருந்து வெளிப்பட்டு அனைவருக்கும் இயல்பான வாழ்க்கை வருவதற்கு அருள் புரியுங்கள் தாயே. Shri Mataji, the COVID-19 disease, deadly disease, is spreading very fast in Chennai, Tamil Nadu, Pondicherry, also throughout India and throughout the world. And because of this, there is a lot of hardship in people's life. We humbly request you to bless and remove these difficulties so the normal life can come back to everybody. Shri Mataji. இப்பொழுது நாம் கூட்டாக குண்டலினி உயர்த்தி பந்தன் செய்து கொள்ளலாம். Let us collectively raise the kundalini and put ourselves to bandhan.